முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கீழே இறங்கி ரோட் ஷோ பண்ணாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வண்டி மேலே ஏறி நின்று டாடா காமிச்சிட்டு கை கொடுத்துட்டு போனாரா? எங்களுக்கு விதித்த சட்ட விதிகள் ஏன் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நீங்க ஏன் விதிக்கல? பொய் என்றால திமுக வாயை திறந்தாலே பொய் சொல்லக்கூடியவர்கள் தான். எல்லா நாளும் சந்திப்பதற்கு எங்க தலைவர் தயார். அனுமதி வாங்கி கொடுப்பதற்கு நீங்க தயாரா? மக்கள் வராங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்போ மக்கள் எங்களை மதிக்கிறார்கள், நாங்கள் மக்களை மதிக்கிறோம். அப்போ மக்கள் எங்க தலைவரை பார்க்கணும்னு விரும்புகின்ற பொழுது எங்க தலைவர் பஸ் உள்ள இருந்து தான் பாக்குறாரு, கையெழுத்தாரு. தவிர அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கீழே இறங்கி ரோட் ஷோ பண்ணாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வண்டி மேலே ஏறி நின்று டாடா காமிச்சிட்டு கை கொடுத்துட்டு போனாரா? அப்போ அந்த எங்களுக்கு விதித்த சட்ட விதிகள் ஏன் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நீங்க ஏன் விதிக்கல? 23 நிபந்தனைகள் இல்லையா? 23 நிபந்தனைகளையும் சரியாக நாங்கள் கடைபிடித்தோம். எந்த இடத்துல மீறணுன்றத சொல்லுங்க. கரூர்ல நாளைக்கு முப்பெரும் விழா நடத்துறாங்க திமுக சார்பாக. அவங்களுக்கு அனுமதி கொடுத்து நடத்துறாங்களா, அனுமதி இல்லாம நடத்துறாங்களா? அதாவது ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு கட்சிக்கு காவல்துறை நெருக்கடி கொடுக்குன்னு அவர் சொல்வாரு. நாங்க காதுல பூ சுத்திட்டு இருக்கோமா? அதாவது திமுக என்றாலே பொய் என்றாலே திமுக வாயை திறந்தாலே பொய் சொல்லக்கூடியவர்கள் தான். எங்க தலைவர் மக்களை சந்தித்த அந்த நிகழ்வு என்பது ஆளுங்கட்சியான திமுகவை கதற வைத்திருக்கு, பதற வைத்திருக்கு. அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. ஒரு வாரம் முழுக்க நாங்க எல்லா நாளும் சனிக்கிழமையில மட்டும் ஒரு வீக்கெண்ட்ல மட்டும் நான் போய் மக்களை சந்திப்பேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான? எல்லா நாளும் சந்திப்பதற்கு எங்க தலைவர் தயார். அனுமதி வாங்கி கொடுப்பதற்கு நீங்க தயாரா? நாளைக்கே எங்க தலைவர் போறாருங்க, திங்கக்கிழமை போறாருங்க, செவ்வாய்க்கிழமை போறாருங்க, புதன்கிழமை போவாருங்க, வியாழக்கிழமை போவாருங்க, வெள்ளிக்கிழமை போறாருங்க. 7 நாளும் எங்க தலைவர் போறாருங்க. அனுமதி யார் தருவா? இப்போ அனுமதி இல்லாமல் நாங்கள் போயிட்டோன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க, சட்ட விதிகளை கடைபிடிக்க மாட்டேன்றீங்க, அரசினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்க மாட்டேன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கீழே இறங்கி ரோட் ஷோ பண்ணாரா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வண்டி மேலே ஏறி நின்று டாடா காமிச்சிட்டு கை கொடுத்துட்டு போனாரா? எங்களுக்கு விதித்த சட்ட விதிகள் ஏன் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நீங்க ஏன் விதிக்கல? என்றால திமுக வாயை திறந்தாலே பொய் சொல்லக்கூடியவர்கள் தான். எல்லா நாளும் சந்திப்பதற்கு எங்க தலைவர் தயார். அனுமதி வாங்கி கொடுப்பதற்கு நீங்க தயாரா? மக்கள் வராங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்போ மக்கள் எங்களை மதிக்கிறார்கள், நாங்கள் மக்களை மதிக்கிறோம். அப்போ மக்கள் எங்க தலைவரை பார்க்கணும்னு விரும்புகின்ற பொழுது எங்க தலைவர் பஸ் உள்ள இருந்து தான் பாக்குறாரு, கையெழுத்தாரே தவிர அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கீழே இறங்கி ரோட் ஷோ பண்ணாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வண்டி மேலே ஏறி நின்று டாடா காமிச்சிட்டு கை கொடுத்துட்டு போனாரா? அப்போ அந்த எங்களுக்கு விதித்த சட்ட விதிகள் ஏன் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நீங்க விதிக்கல? 23 நிபந்தனைகள் இல்லையா? 23 நிபந்தனைகளையும் சரியாக நாங்கள் கடைபிடித்தோம். எந்த இடத்துல மீறணுன்றத சொல்லுங்க. கரூர்ல நாளைக்கு முப்பெரும் விழா நடத்துறாங்க திமுக சார்பாக. அவங்களுக்கு அனுமதி கொடுத்து நடத்துறாங்களா, அனுமதி இல்லாம நடத்துறாங்களா? அதாவது ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு கட்சிக்கு காவல்துறை நெருக்கடி கொடுக்குன்னு அவர் சொல்வாரு. நாங்க காதுல பூ சுத்திட்டு இருக்கோமா? அதாவது திமுக என்றாலே பொய் என்றாலே திமுக வாயை திறந்தாலே பொய் சொல்லக்கூடியவர்கள் தான். எங்க தலைவர் மக்களை சந்தித்த அந்த நிகழ்வு என்பது ஆளுங்கட்சியான திமுகவை கதற வைத்திருக்கு, பதற வைத்திருக்கு. அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது.